In this video, we are going to learn about Unit 2, Let Us Know. Listen, look at the pictures, children. Chittu looks outside and says, I can see a boy, a car, a dog, a frog, a tree. Chittu, who is Chittu? Valli's pet, no. And he looks outside. லுக்ஸ் அவுட்சைட் அண்டு சே வெளியில் பார்க்குது, ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஐ கேன் சி, என்னால் பார்க்க முடியுது. என்னெல்லாம் பார்க்க முடியுது? வாட் ஆர் த திங்ஸ் சிட்டு லுக்ஸ் அவுட்சைட்? எஸ், அ பாய், அ கார், அ டாக், அ ஃப்ராக், அ ட்ரீ. அதாவது அப்படின்னா ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று. அங்கே அவுட் சைடில் என்னென்னலாம் பார்க்குதுன்னா, ஒரு பாய், ஒரு பையன், அ கார், ஒரு கார், a dog, ஒரு dog, a frog, ஒரு frog, a tree, ஒரு tree பார்க்குது. Then Valli looks inside the house and says, Valli என்ன பண்ணுறா? இன்சைடு, அவுட்சைட்னா வெளியில், இன்சைட்னா அதுக்கு ஆப்போசிட் உள்ள, ஓகேயா? இன்சைட் அவுட்சைட், these two are opposite words, ஓகேயா? Valli looks inside the house and says, Valli என்ன பண்ணுறா? உள்ளே பார்த்து, அவளுடைய ஹவுஸ்க்குள்ளே பார்த்து and says, என்ன சொல்கிறா அப்படின்னா, I can see, என்னால் என்ன பார்க்க முடியுதுன்னா, an apple, an egg, an ice cream, an onion, an umbrella. என்னால் வீட்டுக்குள்ளே an apple, ஒரு ஆப்பிள், எக்குனா முட்டை, தென் ஐஸ்கிரீம் நான் எக்ஸ்பிளைனே பண்ண வேணாம், உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ட் தென் ஆனியன் அப்படின்னா ஆனியன், லைக் தட் வெங்காயம், ஓகேயா? தென் அம்ப்ரெல்லானா கொடை, ஓகேயா சில்ட்ரன்? இதெல்லாம் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறான். சிட்டு ஆஸ்கிங் டு வள்ளி, why do you say an? நீ எதனால் நான் எல்லாத்துக்கும் ஏதானே சொன்னேன், நீ ஏன் ஆன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குது. Valli replies to Chittu, if the first letter of one words is A, E, I, O, U, we can say an. அதாவது vowels A, E, I, O, U அப்படின்னா என்னது? vowels, ஓகேவா? that we add an before vowel sound. Sounds of A, E, I, O, U and A before the sounds of their letters. அதாவது இந்த vowel sound இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஆன்னு சொல்லணும். vowel sound இருந்ததுன்னா அங்கே என்ன சொல்லணும்? நம்ம ஆன்னு சொல்லணும், ஓகேயா? The letters A, E, I, O, U are called vowels and rest of letters in the alphabets called consonants. Okay, children, see, vowels and consonants, there are 26 letters in English. There are 26 letters. டோட்டலாக நம்ம இங்கிலீஷில் 26 alphabets இருக்குது. யூஸ் ஆஃப் an, அது எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு முன்னாடி an யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? we use an before a word that beginnings with vowel sound A, E, I, O and U. ஓகே சில்ட்ரன்? ஸோ இந்த A, E இந்த vowels இருக்கு இல்லையா, இது வந்தது அப்படின்னா, இந்த சவுண்ட் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? an யூஸ் பண்ணணும். we use an to introduce a singular noun like, அதாவது எங்கெல்லாம் யூஸ் பண்ணால் introduce the singular noun, சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி இந்த an யூஸ் பண்ணணும். லைக் an axe, an apple, an ant, an eagle, an elephant, an egg, an ice cream, an insect, an orange, an umbrella. Okay, children? Then use of A. எதுக்கெல்லாம் நம்ம A யூஸ் பண்ணலாம்? we use before a word that beginnings with the consonants. அதாவது consonants வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? A யூஸ் பண்ணோம். B consonantsனால் என்னென்னு பார்த்துடலாம். B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. இதெல்லாம் என்னது? consonants. Okay, children? இதில் இந்த வேர்டுக்கு, அதாவது அந்த வேர்டுக்கு முன்னாடி இந்த கான்சோனன்ட்ஸ் லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணணும், ஓகேவா? வி யூஸ் டு இன்ட்ரடியூஸ் எ சிங்குலர் நவுன். வி யூஸ் டு இன்ட்ரடியூஸ் அ சிங்குலர் நவுன். அதாவது சிங்குலர் நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கான்சனண்ட்டாக இருக்கணும். சிங்குலர் நவுனாக இருந்தது அப்படின்னா நம்ம அங்கே ஏ யூஸ் பண்ணணும். லைக் அ பால், அ ஃபிஷ், அ டாக், அ கன், அ கேட், a horse, a kite, a jam,
a mat, a tree, a watch, yeah, york, like this. Okay, children. Then let us practice. Let us practice. See the first one. Circle a or an. Circle a or an. Look at the picture, children. What is that? That is ant to know. And what is the first letter of ant? A. First letter of ant is A. And A is vowel or consonants? Yes, correct. A is vowel. So you circle an. So you circle an. Then look at the second picture. What is that? Duck. Okay, yeah. And what is the first letter of duck? D. D is vowel or consonant? Yes, this is consonant. So you have to circle A. Then look at the next picture. What is this? Book. What is the first letter of book? B. It's vowel or consonant? Yes, it is a consonant. So you have to circle A. Then look at the last picture. What is that? Yes, it is a orange and it is a one kind of fruits, no? Yes. And what is the first letter of orange? O. So you have to circle an because O is a vowel. What are the vowels? A, E, I, O, U. These are called vowels letter. Okay, children. Then second, fill in the blanks with A or an. A. This is dash bell. This is dash bell. This is a bell. This is a bell. So write a. Because bell. What is the first letter? Bell. B. B is a consonant, no. So a bell. Then second one. This is dash ox. This is dash ox. What is the spelling of ox? O-X. No. Then O is a vowel or consonant? Yes, O is a vowel. So you have to write there an. A-N. An. Okay. Then C. This is dash tub. This is dash tub. What is the spelling of tub? T-U-B. T is a vowel or consonant? Yes, that is a consonant. So you have to write a. Write a. Then D. This is dash axe. This is dash axe. What is the spelling of axe? A-X-E. No. So A is a vowel or consonant? Yes, that is vowel. So you have to write an. N. An. Okay, Then this is dash eagle. This is dash eagle. So what is the eagle spelling? E-A-G-L-E. Eagle. So E is a vowel or consonant? Yes, it is a vowel. So you have to write an. A-N. An. Then last one. This is dash fan. This is dash fan. What is the spelling for fan? F-A-N. Fan. F is a vowel or consonant? Yes, it is consonant. So you have to write A. Then spell check. Fill in the missing letters. Look at the picture. What is that? That is tie, no? Say the spelling of tie. T-I-E. Tie. You have to write in dash I. Then look at the next picture. What is that? That is the belt, no? Yes, belt spelling B-E-L-T. Belt. Then last one, what is that? Frock. What is that? Frock. Say the frock spelling F-R-O-C-K. Frock. Okay, children. Hope you are all understand this video. Thank you.